ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வந்து இஞ்சி பூண்டு வெங்காயம் எதுவுமே சேர்க்காம ஒரு ஃப்ரெஷ் பட்டாணி வச்சு எப்படி நல்லா சூப்பராக ஒரு குருமா செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு வதக்கெல்லாம் எதுவும் தேவையில்லை, ரொம்ப ஈஸியாகவே செஞ்சிடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு கப் பட்டாணி எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி கூடவா குறைச்சலாம் எடுத்துக்கோங்க. கழுவி எடுத்து போட்டுக்கோங்க பட்டாணியை. அப்புறம் இதுக்கு ஒரு 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் போட்டுட்டு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் சோம்பு, ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. அதோட ஒரு மிளகாத்தூள் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. குழம்பு மிளகாத்தூள் இல்லை, சாதா மிளகாத்தூள் தான், தனி மிளகாத்தூள். காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இதுக்கு வந்து நான் கோகோனட் ஆயில் ஊற்றுறேன், 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கிறேன். கோகோனட் ஆயில் ஊற்ற விருப்பம் இல்லை, வாசனை பிடிக்காது அப்படின்னா சன்ஃப்ளவர் ஆயில் இல்லாட்டி நெய் ஊற்றிக்கோங்க. இது கொஞ்சம் ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம், நல்ல கிள்ளி, நல்ல வாசனையாக இருக்கும். ஒரு கைப்பிடி புதினா, ஒரு கைப்பிடி கொத்தமல்லி எதுவும் சேர்த்துக்கலாம். இதுக்கு ஸ்பைசஸில் எதுவும் சேர்க்க வேண்டாம், இருக்கட்டும். ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எடுத்துக்கலாம். அதோட கொஞ்சம் 1/4 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் கசகசா சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு கைப்பிடி முந்திரி எடுத்துக்கோங்க. முந்திரி இல்லைன்னா பரவாயில்ல, ஒற்றைக்கல்ல இருந்தால் கூட ஓகே தான், நல்லாயிருக்கும். ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம், பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். அவ்வளோதான், நல்ல பேஸ்ட் ஆயிடுச்சு. இது அந்த பட்டாணி இதோட சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸி ஜாரில் தண்ணி ஊற்றி சேர்த்துக்கோங்க. ஒரு எக்ஸ்ட்ரா 1 கிளாஸ் தண்ணி ஊற்றி சேர்த்துக்கலாம். உப்பு மிளகாத்தூள் எல்லாமே போட்டாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 3 விசில் வச்சுக்கலாம். ரொம்ப தண்ணி வைக்க வேண்டாம், 1 கிளாஸ் மட்டும் தண்ணி ஊற்றிக்கோங்க எக்ஸ்ட்ரா. ஒரு விசில் வந்து ஹை ஃப்ளேம்லேயும், ஒரு 2 விசில் ஸ்லோ ஃப்ளேம்லேயும் வச்சுக்கோங்க, நல்லா வெந்துடும். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. விசில் இறங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்ல வாசனையாக இருக்கும். நல்லா அந்த கொத்தமல்லி புதினாவோட வாசனையோட கசகசா போட்டிருக்கனால நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அந்த குருமா. வெங்காயம் பூண்டு இது எல்லாமே சேர்க்க வேண்டாம், ஸ்பைசஸ் கூட சேர்க்க வேண்டாம். இப்படி செஞ்சீங்கன்னா ரொம்ப டக்குன்னு முடிஞ்சிடும், எண்ணெய் ஊற்றி வதக்கணும் அப்படிங்கிற அவசியமும் இல்லை. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். ஒரு 10 நிமிஷத்தில் டக்குன்னு வச்சிடலாம் அது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.